Nice. Logical reasoning chapter 11 seating arrangement நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Seating arrangement வந்து 3 types உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்றாங்க. The first type பாத்தீங்க அப்படின்னா அது linear arrangement. Linear arrangementனா உங்களுக்கு வந்து மெம்பர்ஸை ஒரு சிங்கிள் லைன்ல வந்து அரேஞ்ச் பண்றது. ஓகே, எப்படி ஒரு 5 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பர்சனை ஒரு சிங்கிள் ரோ, அந்த ரோல வந்து 5 பர்சன்ஸை பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 ரோல ஒரு 5 பர்சன்ஸ், ஒரு 3 பர்சன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோல ரிமைனிங் 2 பர்சன்ஸ் அப்படி பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஒரு சர்க்குலர் டேபிள்ல அந்த பர்சன்ஸை பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பாலிகன் அரேஞ்ச்மெண்ட் என்னது? அது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கு, இல்லை ஒரு ரெக்டாங்கிள் டேபிள் இருக்கு, இல்லை ஒரு ஹெக்ஸாகன் சைஸ் டேபிள் இருக்கு அப்படின்னா அதுல வந்து மெம்பர்ஸை பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு பாலிகன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வேஸ்ல நம்ம மெம்பர்ஸை அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லெஃப்ட் சைடு எந்த சைடு இருக்கும், ரைட் சைடு எந்த சைடு இருக்கும். இப்ப ஏபிசி இருக்கு அப்படின்னா ஏயோட லெஃப்ட் சைட்ல யாரை பிளேஸ் பண்ணணும், சிஏ பிளேஸ் பண்றீங்க, சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த தியரி பேஸா நம்ம வந்து மெம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் வந்து நல்லா தரவா இருந்துச்சு. உங்களுக்கு நார்த் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட லெஃப்ட் சைடு எங்க இருக்கு, ரைட் சைடு எங்க இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான், நம்ம அழகா பண்ணலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்ல நமக்கு ஒரு 28 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு வெறும் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டும் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் தான். ஒன்னு சிங்கிள் ரோல இருக்கும், இல்ல டபுள் ரோல இருக்கும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் சம்ல. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ம 5 boys A, B, C, D, E are sitting in a row. A is right of B and E is left of B but to the right of C. A is to the left of D. Who is the second from the left end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து எந்த சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு கொடுக்கல, நான் வந்து சவுத் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பி போட போகிறோம். A is the right of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் பியோட ரைட் சைடில் பி வந்து நம்மளை பார்க்க இருக்குது. ஸோ இதான் ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ பியோட ரைட்டில் ஏ இருக்கணும். ஓகே, ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ பியோட ரைட் சைடில் ஏ இருக்கணும். ரிவர்ஸில் தான் நம்ம ரீட் பண்ணணும். அப்போ பியோட ரைட் சைடில் ஏ, ஸோ பியோட ரைட் சைடில் ஏ. E is to the left of B but to the right of C. So E வந்து Bக்கு லெஃப்ட் சைடும் சியோட ரைட் சைடும் இருக்கணும். ஸோ நம்ம இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, இது வந்து பிக்கு ரைட் சைடு, இது பியோட லெஃப்ட் சைடு. பியோட லெஃப்ட் சைடில் இ இருக்கணும், சியோட ரைட் சைடில். இது சிக்கு ரைட் சைடு தானே, ஸோ சிக்கு ரைட் சைடில் இ. ஸோ பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து A is to the left of D. டியோட லெஃப்ட் சைடில் ஏ இருக்கணும். ஸோ டியோட லெஃப்ட் சைடில் தான் ஏ இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். இந்த ரிவர்ஸில் ரீட் பண்ணுங்க. பியோட லெஃப்ட் ரைட்டில் ஏ இருக்கணும். ஸோ பிக்கு ரைட் சைடில் ஏ இருக்கு. இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. இ வந்து பியோட லெஃப்ட் சைடில் இருக்கணும். கரெக்ட். அடுத்து பட் டு த ரைட் ஆஃப் சி. சியோட ரைட்டில் இருக்கணும். கரெக்ட். அடுத்தது ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியோட லெஃப்ட் சைடில் தான் ஏ இருக்கணும். ஸோ ஏ இருக்கு. ஹூ இஸ் த செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதானே லெஃப்ட் எண்டு. லெஃப்ட் எண்டில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? இ. ஸோ ஆன்சர் வந்து இ. இங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் சியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டு எந்த சைடு ஃபேஸ் பண்ண போறீங்களோ அந்த இது டைரக்ஷன் போட்டுக்கோங்க. அவங்களோட ரைட் லெஃப்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர் ஆர் 5 different houses A to E in a row. A is to the right of B and E is to the left of C and right of A. B is to the right of D. Which of the houses is in the middle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்லயும் இது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து சவுத் பார்க்க போட்டிருக்கேன். ஸோ சவுத்னா இது வந்து ரைட்டு,
இது வந்து உங்களுக்கு என்னது லெஃப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம போடுறோம் A is to the right of B. B ஓட ரைட் சைடில் A இருக்கணும். ஸோ B ஓட ரைட் சைடில் தான் A இருக்கு. E is to the left of C. E வந்து லெஃப்ட், C ஓட லெஃப்ட் சைடில் E இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ Cக்கு லெஃப்ட் சைடில் E இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். ஓகே, அண்ட் ரைட் ஆஃப் A. ஏக்கு ரைட் சைடில் இருக்கணும், சிக்கு லெஃப்ட் சைடில் இ இருக்கணும். ஸோ இருக்குது. அடுத்தது பிஎஸ் டு த ரைட் ஆஃப் டி. பிக்கு உங்களுக்கு டியோட ரைட் சைடில் பி இருக்கணும். ஸோ டியோட ரைட் சைடில் தான் பி இருக்கு. எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது வந்து நான் ரஃபாக ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இங்கே வரைஞ்சிருக்கேன். நீங்களும் எக்ஸாமில் ஒரு டைம் ரஃபாக போட்டுக்கோங்க. போட போட உங்களுக்கு கரெக்டாயிரும். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். A is to the right of B அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து நம்ம போகணும். பியோட ரைட் சைடில் ஏ இருக்கணும். ஸோ பிக்கு ரைட் சைடு வந்து எது? இதுதான். ஸோ பியோட ரைட் சைடில் ஏ இருக்கு. E is to the left of C. சியோட லெஃப்ட் சைடில் E இருக்கு, ஏயோட ரைட் சைடில் E இருக்கு. ஓகேவா? B is to the right of D. ஸோ டியோட ரைட் சைடில் பி இருக்கணும். ஸோ டியோட ரைட் சைடில் பி இருக்கு. கொஷின் விச் ஆஃப் த ஹவுஸ் இஸ் இன் த மிடில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஹவுஸ் வந்து மிடில் இருக்கு? ஏ. ஸோ அது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். 5 friends P, Q, R, S, T are sitting in a row facing north. Here S is between T and Q and Q is to the immediate left of R. P is to the immediate left of T. Who is the middle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் 2 சம்மில் பார்த்தோம் அவங்க எந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம சவுத்தில் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டோம். ஆனால் இங்கே போட்டாங்க சிட்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் நார்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸிங் நார்த்துங்கும் போது நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்போ நார்த்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லெஃப்ட் சைடு இங்கே இருக்கும், ரைட் சைடு வந்து எந்த சைடு இருக்கும்? இந்த சைடு இருக்கும். ஓகேயா? ஸோ லெஃப்ட் ரைட்டும் மாறி இருக்கும். இங்கே சவுத்தை ஃபேஸ் பண்ணும்போது ரைட் லெஃப்ட் இப்படி இருந்துச்சு, இங்கே லெஃப்ட் ரைட் வந்து மாறி இருக்கு. இப்போ நம்ம எழுத போகிறோம். ஹியர் எஸ் எஸ் பிட்வீன் டி அண்ட் கியூ. எஸ் வந்து டிக்கும் கியூக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குது. அடுத்தது QS to the immediate left of R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட இமீடியட் லெஃப்டா Q இருக்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் Qவோட இமீடியட் லெஃப்ட். இந்த எல்லாமே லெஃப்ட் தான். இமீடியட் லெஃப்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிற இது. ஓகே, ஸோ ஆரோட ஃபர்ஸ்ட் லெஃப்டா என்ன இருக்கணும்? Q. P is the immediate left of T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Tயோட லெஃப்ட்ல இமீடியட் லெஃப்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? P இருக்கணும். எஸ் வந்து டிக்கும் கியூக்கும் இன்பிட்வீனா இருக்குது. ஆரோட ஃபர்ஸ்ட் இமீடியட் லெஃப்ட் கியூ, டியோட ஃபர்ஸ்ட் இமீடியட் லெஃப்ட் வந்து பி. ஓகே, ஸோ டயக்ராம் போட்டாச்சு. ஹூ இஸ் த மிடில் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ மிடில்ங்கும் போது எஸ் தான் வந்து மிடில் டேர்மாக இருக்குது. இது உங்களுக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 4th சம் பார்க்கலாம். 6 children A, B, C, D, E, F are standing in a row. B is between F and Q. E is between A and C. A does not stand next to 8, F or D. C does not stand next to D. F is between which of the following pairs of children அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த இதை ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ ரோவில் தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியே போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிஎஸ் பிட்வீன் எஃப் அண்ட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்க்கும் டிக்கும் இன் பிட்வீனை நம்ம பி போட்டோம். இஎஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ அண்ட் சி அப்படின்னு. ஸோ இ வந்து ஏக்கும் சிக்கும் இன் பிட்வீனாக இருக்கு. ஏ டஸ் நாட் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு ரைட் ஆஃப் எஃப்ஆர்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ரைட்டை தான் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டு. ஓகே, ஸோ அப்போ ரைட் ஆஃப் எஃப் அண்ட் டி அப்படின்னா டஸ் நாட் ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்க்கும் டிக்கும் லெஃப்ட் சைடில் ஏசி இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். இங்கே வந்து இது லெஃப்ட்டு, இதுதான் ரைட். ஓகே, நம்ம நார்த் சவுத் போடும்போது லெஃப்ட் ரைட் இப்படி தானே போடுவோம். ஸோ இது லெஃப்ட் ரைட்டு. டஸ் நாட் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு ரைட் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்டில் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃப்க்கும் டிக்கும் லெஃப்டில் தான் நம்ம வந்து என்ன போட போகிறோம்? ஏ வந்து
ஏ வந்து இருக்கிற மாதிரி போடணும், அது இமீடியட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட இது அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட். ஏசி இது வந்து இ வந்து ஏக்கும் சிக்கும் இன்பிட்வீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்படியும் பிளேஸ் பண்ணலாம், இல்லை இப்படியும் பிளேஸ் பண்ணலாம். ஏசி அப்படின்னு கொடுத்தாலும் கரெக்டு தான். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதே கரெக்டுங்கிறதுனால நம்ம அதை எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ ஏஇசின்னே எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது சி டஸ் நாட் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கு இந்த சைடில் சி இருக்கக்கூடாது, நம்ம கரெக்டாக தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டஸ் நாட் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு டி, இதுவும் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் கரெக்டு தான். F is between which of the following pairs of children அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த பேர்ஸ்க்கு இன்பிட்வீனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் இன்பிட்வீனாக வருது. பிஎன்சி இருக்கிறது வந்து ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஏசிங்கிறத சிஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன தியரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா, நான் வந்து ரஃபாக போட்டனால இதில் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் வந்து செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கைஸ். இப்போ 5th சம் பார்க்கலாம். There are 8 books kept one over the other. 2 books are on organization behavior, 2 books of TQM, 3 books on industrial relation, and 1 book is on economics. Counting from the top, 2nd and 5th and 6th book are on industrial relation. 2 books on industrial relations are between 2 books on TQM. 1 book of industrial relation is between 2 books of organizational behavior, while the book above the book of economics is the book of TQM. Which book is in the last book from the top அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு வந்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வைக்க போகிறோம். இப்போ வந்து என்ன அதான் கொடுத்துருக்காங்க, 8 books kept over the other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 புக்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 8ன்னு 7 8ன்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, ஸோ 2 books are on the organization behavior. ஆர்கனைசேஷன் பிஹேவியர் நான் வந்து ஓபி அப்படின்னு எடுத்திருக்கேன். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனை வந்து ஐஆர்னு எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸ் வந்து இசிஓன்னு எடுத்திருக்கேன். டிகிஎம் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை டிகிஎம்னே எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து கவுண்டிங் ஃப்ரம் த டாப் 2nd, 5th and 6th. ஓகே, அது எல்லாமே என்னன்னு கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 2nd, 5th, 6th. 2nd, 5th, 6th இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் வந்து ஐஆர் நம்ம எடுத்துருக்கோமா. ஸோ ஐஆர் 2nd புக்கு, 5th புக்கு, 6th புக்கு மேலேருந்து கவுண்ட் பண்ணும்போது 2nd புக்கு, 5th புக்கு, 6th புக்கு வந்து என்னது ஐஆராக இருக்குது. 2 books on industrial relations are between 2 books of TQM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 book of இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் வந்து எதுக்கு பிட்வீனாக இருக்குது, டிக்யூஎம் புக்குக்கு இன்பிட்வீனாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐஆருக்கு மேலேயும் கீழேயும் டிக்யூஎம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஓகேவா, அடுத்து 1 book of industrial relation is between 2 books of OR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம ஐஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் போட்டிருக்கோம். அது வந்து இன்பிட்வீன் ஆர்கனைசேஷன் பிஹேவியருக்கு இன்பிட்வீனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் தேர்ட் பிளேஸ்லையும் நம்ம என்ன போட்டுட்டோம், ஓபி போட்டிருக்கோம். ஐஆருக்கு 2 புக்ஸுக்கு இன்பிட்வீனாக டிக்யூஎம் போட்டிருக்கோம். டிக்யூஎம் 2 டிக்யூஎம் புக்குக்கும் இன்பிட்வீனாக 2 ஐஆர் புக் இருக்குது. 1 ஐஆர் புக்கு வந்து ஆர்கனைசேஷன் பிஹேவியருக்கு இன்பிட்வீனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளேஸ் வந்து 8 மட்டும் தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, while the book above the book of economics is the book of TQMனு இருக்காங்க. 7th பிளேஸில் டிக்யூஎம் இந்த ஃபில் பண்ணாமல் இருக்கிற ஒரே ஒரு பிளேஸ் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான். ஸோ எக்கனாமிக்ஸ்னு போட்டோம். அதுக்கு மேலேயும் டிக்யூஎம் இருக்க, கண்டிஷனும் கரெக்டு தான். ஸோ விச் புக் இஸ் த லாஸ்ட் புக் ஃப்ரம் த டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்லேருந்து லாஸ்ட் புக்காக என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸு. அது உங்களுக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8 புக்குக்கு 1லேருந்து 8 வரைக்கும் கவுண்டிங் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து என்னெல்லாம் அங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபில் பண்ணும்போது டாப்லேருந்து லாஸ்ட்டாக இருக்கிற புக் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஓகேவா கைஸ், இப்போ 6th சம் பார்க்கலாம். 5 boys are standing in a row facing east. Bhavan is to the left of Chavan, Vipin and Chavan to the left of Nagul. Chavan is between Chavan and Vipin. Vipin is the 4th from the left.
தென் ஹவு ஃபேர் இஸ் டவன் டு த ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் போடும்போது ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த டைரெக்ஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம நிற்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ சி தான் நம்மன்னு வச்சுக்கோங்க. இப்படி பார்க்க நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் வந்து மேலே இருக்கும், நம்மளோட ரைட் வந்து எங்கே இருக்கும், கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்றால நம்ம மெம்பர்ஸை பிளேஸ் பண்ண போகிறோம். பவன் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டவனோட லெஃப்ட் சைடில் பவன் இருக்கணும். ஸோ டவனுக்கு டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டீ வந்து லெஃப்ட் ஆஃப் டீயோட லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், பவன் இருக்கணும், பி. ஸோ டீயோட லெஃப்டில் பவன் இருக்க மாதிரி சொல்லி போட்டிருக்கோம். அப்போ மேலே வருது. ஓகே. அண்ட் விபின் அண்ட் சவன் left of Vipin and Chavan to the left of Nagul அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விபினும் சவனும் லெஃப்ட் ஆஃப் நகுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகுலுக்கு லெஃப்ட் சைடில் தான் இவங்க 2 பேர் இருக்கணும். ஸோ சவனுக்கு சி போட்டிருக்கோம், விபினுக்கு வி அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இவங்களோட லெஃப்டில் தான் இவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். சவன் இஸ் பிட்வீன் டவன் அண்ட் விபின். நம்மளோட அசம்ஷனும் கரெக்டு தான். ஸோ நம்ம விசி தான் போட்டிருந்தோம். ஸோ ஒருவேளை நீங்கள் இதை வந்து வி கீழே சி அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சவன் இஸ் பிட்வீன் டவன் அண்ட் விபின் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்டே நம்ம கரெக்டாக போட்டதுனால நம்ம மாற்றலை. ஸோ இது நம்மளோட கண்டிஷன்ஸ் படி நம்ம எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். விபின் இஸ் 4th ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விபின் வந்து லெஃப்டில் இருந்து கவுண்ட் பண்ணுறோம். ஃப்ரம் த லெஃப்ட் விபின் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கா, 4th பிளேஸில். ஸோ அதுவும் கரெக்டாக. ஹவு ஃபேர் இஸ் டவன் டு த ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டு த ரைட்டில் இருந்து டவன் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 4th. ஓகேவா கைஸ்? ஃபேஸிங் ஈஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈஸ்ட்டுங்கும் போது இந்த டைரக்ஷனில் இருக்கணும். லெஃப்ட் வந்து மேலே வரும், ரைட் வந்து கீழே வரும். உங்களுக்கு கொடுத்துருக்க மெம்பர்ஸ்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை தான் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும், ரைட்னா கீழேருந்து மேலே கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 7th சம் பார்க்கலாம். 6 persons MNOPQ are sitting in a 2 rows with 3 persons in each row. Both the rows are in front of each other. Q is not at the end of any row. P is second left of R and O is neighbor of Q and diagonally opposite to P. N is the neighbor of R. Who is in front of N அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்ததுலாம் ஒரே ஒரு ரோ தான் இருந்துச்சு. இப்போ வந்து 2 ரோ கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபேஸிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 ரோஸில் வந்து ஆடியன்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே நம்ம வந்து ஸ்டேஜை தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போ எல்லாருமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேபிளையும் இங்கே 3 பேர் இங்கே 3 பேர் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அவங்க எல்லாரும் ஒருத்தர் பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இல்லை ஒரு இடத்துல வந்து இங்கே ஒரு காம்படிஷன் நடக்குது, அவங்க எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டஸ்டன்ட் எல்லாமே நம்ம எல்லா ஆடியன்ஸும் யாரை ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணி தான் இருப்போம். ஸோ இந்த 3 ரோவுமே ஒரே இதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஆனால் நமக்கு கொஸ்டினில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்தனால ஃபர்ஸ்ட் ரோ வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியும் இங்கே வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 persons in each row போட்டிருக்காங்க. ஸோ மேலே ஒரு 3 person, கீழே 3 persons போடணும். Both the rows are in front of each other. ஸோ இது நார்த்னா இது சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். Q is not at the end of any row. Q வந்து எந்த எண்டு 2 ரோலையுமே எண்டில் இருக்கக்கூடாது. லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி. அடுத்தது P is செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P வந்து செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஆர் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கீழே உள்ள ரோல போட போறோம்னு வச்சுக்கோங்க. பி ஆரோட செகண்ட் லெஃப்ட்ல தான் வந்து பி இருக்கணும். ஓகே. நம்ம ரிவர்ஸா தான் ரீட் பண்ணணும். ஆரோட செகண்ட் லெஃப்ட்ல பி இருக்கணும். ஸோ ஆரோட செகண்ட் லெஃப்ட்ல பி இருக்கிற மாதிரி போட்டுருவோம். O is the neighbor of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம O வந்து neighbor of Q அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க.
இங்கே வந்து ஆரோட செகண்ட் லெஃப்டில் நம்ம பி போட்டோம் அப்படின்னா இங்கே நெய்பர் ஆஃப் கியூன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஓவும் இதுவும் நம்ம இங்கே பிளேஸ் பண்ண முடியாது, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பிளேஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். கியூ வந்து எண்டில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே நெய்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து கியூ போடுறோம், ஓ வந்து இங்கே போட்டுக்கிறோம். ஸோ ஓவோட நெய்பராக கியூ இருக்குது. ஓகே, கண்டிஷன் கரெக்ட் ஆயிடும். ஸோ நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் டயக்னலி ஆப்போசிட் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டயக்னலி ஆப்போசிட்னா ஓ இங்கே தான் போடணும். இங்கே ஓ போட்டால் நெய்பருக்கு கரெக்டு தான், ஆனால் டயக்னலி ஆப்போசிட்டுங்கும் போது இங்கே தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம ஓ இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது n இஸ் த நெய்பர் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட நெய்பர் n. இப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரு பர்சன் யாரு, m. அதை நம்ம மேலே உள்ள ரோல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ MQOPNR அப்படிங்கிற மாதிரி பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ கொஸ்டின் என்னது, who is in front of n? n-ஓட in front of n-ல யார் இருக்கு அப்படின்னு பார்த்தா n-க்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது யாரு, q. ஸோ ஆன்சர் வந்து q. அது உங்களுக்கு ஆப்ஷன் B-ஆ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 ரோல போட போறோம், 6 மெம்பர்ஸை பிளேஸ் பண்ண போறோம். நமக்கு தெரிஞ்ச 6 பேரை நம்ம எப்படி பிளேஸ் பண்ணணும் இந்த கண்டிஷன்ல, ஒரு பர்சன் இருக்கிறதாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவங்களோட லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கணும், ரைட் சைடில் எப்படி இருக்கணும், இன் ஃப்ரண்ட்ல இருக்கணுமா பேக்ல இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம கண்டஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பேக்ல இருப்பாங்க ஃப்ரண்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா கைஸ்? இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். 6 person A, B, C, D, E and F are sitting in 2 row. There 3 in each row. இதுவும் 2 ரோவா போட போகிறோம். 3 மெம்பர்ஸ் ஈச் ரோவில் இருக்கணும். E is not at the end of any row. அங்கே Qன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே E கொடுத்துருக்காங்க. E வந்து எந்த ரோலையும் எண்டில் இருக்கக்கூடாது. எண்டில் இருக்கக்கூடாதுன்னா அவங்க சென்டரில் தான் இருக்கணும். ஏன்னா 3 பர்சன் தான். எண்டுங்கிறது 2 எண்டர், 2 பர்சன் போயிடுவாங்க. ரிமைனிங் இருக்கிற ஒரு பர்சன் சென்டர் தான். ஸோ E வந்து சென்டரில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைட்லனாலும் இருக்கலாம். D is second to the left of F. டிங்கிறது லெஃப்டோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கணும், எஃபோட செகண்ட் லெஃப்ட்ல டி இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சி த நெய்பர் ஆஃப் இ சிட்டிங் டயக்னலி ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எதோட ஆப்போசிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இது 2 தான் எடுக்க முடியும். சி வந்து சென்டர்ல தான் இருக்கணும், அவரோட நெய்பரா நம்ம சியை போட்டிருக்கோம். B is the neighbor of F அப்படின்னு போட்டிருக்காங்க. செகண்ட் லெஃப்ட்ல D, அதோட நெய்பர் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, B. ஸோ இந்த ரோ வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, CU பிளேஸ் ஆகிக்கிட்டோம். இன்னும் இருக்கிற ஒரே ஒரு A மட்டும் தான். ஸோ ஏயும் நம்ம என்ன செஞ்சிடலாம், பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ which of the following are in the are in one of the 2 rows? இந்த 2 ரோல இது எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CEA இருக்கான்னு பாருங்க, CEA எதுலையுமே இல்லை. ஸோ DBF இருக்கா, ஸோ DBFங்கிறது ஆப்ஷன் ஏலே இருக்கு. ஸோ நம்மளோட இதுவும் கரெக்ட், ஆன்சரும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. இப்போ 9th சம் பார்க்கலாம். Read the following information carefully and answer the question that follows அப்படின்னு கொடுத்துட்டு 5 boys A1, A2, A3, A4 and A5 are sitting in a star in the following ways. ஸ்டார்ல நிற்கிறாங்க, நம்ம எப்படி நிற்க போறாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. A5 is the above of A1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A1க்கு மேலே A5 இருக்கணும். ஸோ A1க்கு அபோவா A5 நம்ம பிளேஸ் பண்ணுறோம். A4 is under A2. A2க்கு கீழே A4 இருக்கணும். ஸோ A2க்கு கீழே A4 போட்டாச்சு. A4 is between A2 and A3. ஸோ A4 வந்து in between A2 and A3க்கு in betweenாகவும் இருக்கு. ஸோ எல்லா கண்டிஷனும் கரெக்ட் ஆகுது. Who is the lowest position of this stair அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாரில் கீழே இருக்கிறது யாரு, A3. அது உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து A3. இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். 5 children are standing in a row. S is sitting next to P but not T. K is sitting next to R. Who is sitting on extreme left and T is not sitting next to K. Who is R adjacent to S அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ரோல தான் இருக்காங்க. S is sitting next to P அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸுக்கு நெக்ஸ்ட் அடுத்ததா, எக்ஸுக்கு அடுத்து P போடணும், பட் நாட் டு T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு அடுத்தது வந்து P அப்படின்னா நாட் டு T
டீன்னு கொடுத்துருக்காங்களா, டீ வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படியா இருக்கணும், அதுக்கு முந்தினதாகவே இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ டிஎஸ்பி அப்படின்னு போட்டுக்கலாமா. எக்ஸோட நெக்ஸ்ட்டாக வந்து பி போடணும், ஆனால் டீ இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா டீ வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடாதுன்னா என்னதான் இருக்கணும், அதுக்கு முன்னாடியாகவே வந்துடும். ஸோ டிஎஸ்பி அப்படின்னு போட்டுக்குவோம். கே இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஆர் அப்படின்னா கேக்கு அடுத்து ஆர் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேக்கு அடுத்து ஆர் போட்டிருக்கோம். ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டி இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேக்கு நெக்ஸ்டா வந்து டி வரக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணது கரெக்டு தான். ஓகே, எஸ் வந்து டீக்கு எஸ் வந்து நெக்ஸ்ட் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எஸ்ஸுக்கு அடுத்து வந்து பி நம்ம போடுறோம், அதுக்கு முன்னாடி டி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது எக்ஸ் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஆர். கேக்கு நெக்ஸ்டா வந்து என்ன கொடுத்துருக்கோம், அடுத்த பிளேஸ்ல ஆர் போட்டிருக்கோம். ஹூ இஸ் சிட்டிங் எக்ஸ்ட்ரீம் ஆன் த லெஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல தான் ஆர் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேக்கு அடுத்து டி வரக்கூடாது அப்படின்னா இங்கே தான் பிளேஸ் பண்ணணும். அந்த கண்டிஷனும் கரெக்டாக இருக்கு. இப்போ கொஸ்டின் வந்து ஹூ இஸ் ஆர் அட்ஜசன்ட் டு எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எஸ்ஸுக்கு அட்ஜசண்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியும் டியும். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்கு, டியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 11th sum பார்க்கலாம். 5 senior citizens are living in a multi-storied building. Mr. Moon lives in a flat above Mr. Ashokan. Mr. Lokesh in a flat below Mr. Gaurav. Mr. Ashokan lives in a flat below Mr. Gaurav and Mr. Rakesh lives in the flat below Mr. Lokesh. Who lives in the topmost flat அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு மல்டி ஸ்டோராய்ட் பில்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா இப்படி தானே இருக்கும், பில்டிங் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து மூன் லிவ்ஸ் இன் அ ஃப்ளாட் அபவ் அசோகன் அப்படின்னா அசோகன் ஃப்ளாட்டுக்கு முந்தின ஃப்ளாட்டில் வந்து மூன் இருக்காரு. ஸோ அசோகனுக்கு அபவ் அப்படிங்கும்போது அசோகனுக்கு மேலே நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்தது லோகேஷ் இஸ் த ஃப்ளாட் பிலோ மிஸ்டர் காரவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எழுதும்போது அசோகன் லோகேஷ் இந்த ஃப்ளாட் பிலோ ஆஃப் காரவ்னா காரவுக்கு கீழே தான் வந்து லோகேஷ் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ காரவுக்கு கீழே லோகேஷ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம். அடுத்தது அசோகன் லீவ்ஸ் இன் த ஃப்ளாட் பிலோ மிஸ்டர் காரவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசோகன் லீவ்ஸ் இன் த ஃப்ளாட் பிலோ காரவ். காரவுக்கு கீழே தான் அசோகனும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தப்பாயிரும். ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். காரவ், லோகேஷ், அசோகன். இந்த அசோகனுக்கு மேலே தான் 3 இருக்கு. ஸோ இது கரெக்ட் தான் கண்டிஷன். ஸோ அப்புறம் மிஸ்டர் ராகேஷ் லீவ்ஸ் இன் த ஃப்ளாட் பிலோ மிஸ்டர் லோகேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோகேஷ்க்கு கீழே வந்து ராகேஷ் போடுறோம். ஓகேவா, ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ லோகேஷ்க்கு கீழே ராகேஷ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். மூன்ஸ் லீவ்ஸ் இன் த ஃப்ளாட் அபவ் மிஸ்டர் அசோகன். அசோகனுக்கு மேலே தான் மூன் இருக்கணும். ஸோ இருக்காரு. லோகேஷ் இன் த ஃப்ளாட் பிலோ ஆஃப் காரவ். காரவ் ஃப்ளாட்டுக்கு கீழே தான் லோகேஷ் இருக்கணும். ஸோ காரவுக்கு கீழே தான் லோகேஷ் இருக்காரு. அசோகன் லீவ்ஸ் இன் த ஃப்ளாட் பிலோ ஆஃப் மிஸ்டர் காரவ். காரவுக்கு பிலோ தான் அசோகன் இருக்கணும். ஸோ காரவுக்கு கீழே தான் அசோகனும் இருக்குது. கரெக்ட். ராகேஷ் லீவ்ஸ் இன் த ஃப்ளாட் பிலோ ஆஃப் மிஸ்டர் லோகேஷ். லோகேஷ்கோட ஃப்ளாட்டுக்கு கீழே தான் ராகேஷ். ஸோ லோகேஷோட ஃப்ளாட்டுக்கு கீழே தான் ராகேஷ். ஸோ நம்ம கரெக்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் உங்களுக்கு யார் டாப் மோஸ்ட் ஃப்ளாட்டில் எங்கே இருக்குது, மோன் தான் இருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 12th question பார்க்கலாம். In gathering 7 members are sitting in a row. C is sitting left to B but not right to D. A is sitting right to B. F is sitting right to E but left to D. H is sitting left to E. Find the person sitting in a middle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ரைட் இது லெஃப்ட்னு போட்டிருக்கோம். அப்போ இங்கே எது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா கைஸ்? ஸோ சவுத்தை ஃபேஸ் பண்ணும்போது தான் இது வந்து ரைட்டாக இருக்கும், இது வந்து லெஃப்டாக இருக்கும். ஓகேவா? இல்லை சவுத்து நார்த்துன்னு எதுவுமே போடல, நான் சவுத்து போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் நார்த்து போடுற மாதிரி போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் சிட்டிங் லெஃப்ட் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியோட லெஃப்ட் சைடில் சி இருக்கணும். ஸோ பிக்கு லெஃப்ட் சைடில் தான் சி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டு. பட் நாட் ரைட் டு டியா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
பட் ரைட் டு டின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ டியோட ரைட்டில் சி இருக்குங்க. ஸோ டிக்கு ரைட் சைடில் சி இருக்குது, பியோட லெஃப்ட் சைடில் சி இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் படி நம்ம 3 பேரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏ இஸ் சிட்டிங் ரைட் டு பி, பியோட ரைட் சைடில் ஏ இருக்கணும், பிக்கு ரைட் சைடில் தான் ஏ இருக்குது. எஃப் இஸ் சிட்டிங் ரைட் டு இ, ஈயோட ரைட் சைடில் எஃப் இருக்கணும். ஸோ ஈக்கு ரைட் சைடில் நம்ம எஃப் போட்டிருக்கோம். ஸோ இஎஃப் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பட் லெஃப்ட் டு டி, டிக்கு லெஃப்டில் இருக்குது, ஈக்கு ரைட்டில் இருக்குது எஃப். ஓகேவா, அடுத்தது ஹச் இஸ் சிட்டிங் லெஃப்ட் டு இ. ஸோ ஈக்கு லெஃப்டில் ஹச் போட்டிருக்கோம். எல்லாரையும் 7 மெம்பர்ஸையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் த பர்சன் சிட்டிங் இன் மிடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, அது உங்களுக்கு ஆப்ஷன் பியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது நம்ம ஃபர்ஸ்ட் ரஃபா போடணும். ஒரு ரஃபா போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு டைம் இன்னொரு லைன் போட்டு அதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 13 to 17க்கு வந்து காமனாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். A to H are seated in a straight line facing north. C sits fourth left to G. D sits second right to G. Only 2 people sit between D and A. B and F are immediate neighbors of each other. B is not an immediate neighbor of A. H is not a neighbor of D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A to H are seated in a straight line facing northன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸிங் நார்த்துங்கும் போது இதான் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சனோட லெஃப்ட் தான் இது, ரைட் வந்து எங்கே வரும், இங்கே வரும். ஓகே, நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது நம்ம பார்க்குற டைரக்ஷன் தான். ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடில் லெஃப்ட், நம்மளோட ரைட் சைடில் ரைட் இருக்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போடும்போதே லெஃப்ட் ரைட் எழுதிக்கோங்க, அப்போ தான் எந்த கன்ஃபியூஷனுமே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சி சிட்ஸ் ஃபோர்த் லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது, சி வந்து இதுல இருந்து 4th பிளேஸ்ல இருக்கணும், ஜியோட லெஃப்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கணும். ஸோ 1 2 3 4. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது இதுல என்னன்னு தெரியாதா, ஸோ டேஷா போட்டுக்கணும். ஓகேவா, ஜில இருந்து 4th பிளேஸ்ல சி லெஃப்ட் சைடு போட போறோம். அடுத்தது டி சிட் செகண்ட் ரைட் ஆஃப் ஜி, ஜியோட செகண்ட் ரைட்ல, அதாவது செகண்ட் பொசிஷன்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் ரைட்ல என்ன இருக்கணும், டி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிவர்ஸ்ல தான் வச்சுக்கணும். ஜியோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா, டி. ஸோ செகண்ட் ரைட்ல டி இருக்கிற மாதிரி போட்டாச்சு. ஒன்லி 2 people sit between D and A அப்படின்னு. அப்போ டிக்கும் ஏக்கும் இன் பிட்வீனா உங்களுக்கு 2 members இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்தது D sit second to the right of G அப்படின்னு கொடுத்து, சாரி sit people B and F are immediate neighbors of each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் BF போட்டுக்கலாம், BF போட்டுக்கலாம், F Bன்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு கண்டிஷன் எதுக்கு கரெக்டாக வருதோ அதுக்கு தகுந்தாப்புல இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். B is not a immediate neighbor of A அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம BF போடாமல் FB இங்கே போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். ஏன்னா பியும் ஏவும் இமீடியட் நெய்பராக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ F தான் இதுக்கு கரெக்ட் பொசிஷன். ஸோ BFA தான் ஆர்டர் கரெக்ட். H is not a neighbor of D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ H வந்து டிக்கு பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னா இங்கே தான் H போடணும். பிளேஸ் பண்ணாத ஒரு மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து E. ஸோ E பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். C sits fourth left to G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Gல இருந்து 4th leftல தான் C இருக்குது. D is sit second right of G. D வந்து ஜியோட செகண்ட் ரைட்ல தான் இருக்குது. ஒன்லி 2 people sit between D and A. டிக்கும் ஏக்கும் இன் பிட்வீனா 2 people தான் இருக்காங்க. B and F are immediate neighbors of each other. Bயும் Fயும் immediate neighbor. B is not a immediate neighbor of A. ஏக்கு இம்மீடியட்டா என்ன வரக்கூடாது, B வரக்கூடாது. நம்ம கரெக்டாக போட்டனால இது நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. H is not a neighbor of D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து H போடக்கூடாது. ஸோ 2 பிளேஸ் தான் ரிமைனிங் இருக்கும். இங்கே H போட்டோன்னா இங்கே பிளேஸ் பண்ணாத ஒரே ஒரு பர்சன் E. ஸோ E வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுறோம். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். Who among the following sit exactly in the middle of the person who sit 5th from the left and the person who sit 6th from the right அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பார்த்துக்கோ, இதில் வந்து who sit exactly in the middle of the person who sit 5th from the left அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்டில் இருந்து 5th பார்க்குறோம். யார் 5th இருக்கா, 1 2 3 4 5 A. ஓகே, ஸோ A வந்து லெஃப்டில் இருந்து 5th இருக்கிற பர்சன்.
who sit right sixth from the right அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இவங்க வந்து 6th பிளேஸில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மிடில் இருக்கிற பர்சன் யார்? ஹூ அமாங் த ஃபாலோயிங் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் த பர்சன் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மிடில் இருக்க பர்சன் யார்? எஃப். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. டைரக்டாக கொஷின் கேட்காம லெஃப்ட்ல இருந்து 5th பர்சனுக்கும் ரைட்ல இருந்து 6th பர்சனுக்கும் மிடில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து 5th பர்சன் ஏ, ரைட்ல இருந்து 6th பர்சன் வந்து பி. இவங்க ரெண்டு பேருக்கும் மிடில் இருக்கிறது வந்து எஃப். அது நம்மளுக்கு ஆப்ஷன் டியா கொடுத்துருக்காங்க. இப்போ 14th சம் பார்க்குறோம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் செட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில இருந்து தேர்ட் யார் இருக்கா அப்படின்னு கேட்காங்க. ஸோ 1 2 3. சில இருந்து தேர்ட் இருக்கிற பர்சன் வந்து ஏ. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஏ. அது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த பர்சன் சீட்டட் அட் த டூ எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யார் இருக்கா? ஹைச்சும் டியும். இங்கே ஹைச்சும் டியும் இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஹைச் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ல இருந்து இது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? தேர்ட் பிளேஸ்ல இருக்கு லெஃப்ட்ல. ஸோ தேர்ட் லெஃப்ட் தான் நமக்கு ஆன்சரு. அது உங்களுக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சீட்டட் பிட்வீன் ஏ அண்ட் இ? ஏக்கும் ஈக்கும் இன் பிட்வீனா எத்தனை பர்சன் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஒரே ஒரு பர்சன் தான். அது நமக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இதுல இருந்து 5 சம் கேட்டாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 சம்முமே கரெக்டா வந்துடும். இதுல ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. நீங்க வந்து இந்த டயக்ராம் கரெக்டா போட்டீங்கன்னா இந்த 5 சம்க்குமே ஆன்சர் 5 மார்க்ஸ் கரெக்டா எடுத்துடலாம். இதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 5 மார்க்ஸ்மே லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அதுக்குள்ள டயக்ராமை நீங்க கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா கைஸ்? இப்போ கொஸ்டின் நம்பர் 18 to 22க்கு காமன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டயக்ராம் போடலாம். ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி டு ஆன்சர் த கிவன் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 students are A to J are sitting in a row facing west அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெஸ்ட்னா நமக்கு இதுதான் வெஸ்ட். நம்ம நார்த் சவுத் போடும்போது நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட். வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த லைனில் தான் வந்து பர்சன்ஸை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி அண்ட் எஃப் ஆர் சிட்டிங் நாட் சிட்டிங் ஆன் எய்தர் ஆஃப் த எட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பியும் சியும் வந்து பியும் எஃப்பும் வந்து எட்ஜில் மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. G is sitting left of D, H is sitting right of J அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியோட லெஃப்ட் சைடில் G இருக்கணும். ஸோ டியோட லெஃப்ட் சைடில் G போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் டியும் ஜியும் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். H is sitting to the right of J அப்படின்னு கொடுத்துருக்காங்க. H வந்து எனக்கு ஜேயோட ரைட் சைடில் தான் ஹைச் இருக்கணும். ஸோ ஜேயோட ரைட் சைடில் தான் இதுதான் உங்களுக்கு வந்து என்னது ரைட்டு அப்படி தானே. இந்த சைடு வந்து உங்களுக்கு என்னது லெஃப்ட். ஓகே, இப்போ ஜேயோட ரைட் சைடில் தான் ஹைட்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து there are 4 persons between E and A. ஈக்கும் ஏக்கும் இன் பிட்வீனா உங்களுக்கு 4 persons வரணும். ஸோ போடணும் வர்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். I is a north of B, F is a south of D அப்படிங்கிறது. பியோட நார்த் சைடில் வந்து உங்களுக்கு I வரணும். இப்போ நான் பி போடுறேன்னு வச்சுக்கோங்க. பி இது சவுத்து வெஸ்ட் நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட். ஸோ பி வந்து வெஸ்ட் பார்க்க இருக்குது. ஸோ அவங்களோட ரைட் சைடு தான் எதா இருக்கும்? நார்த்தா இருக்கும். அவங்களுக்கு டைரக்டா லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுக்காம பியோட நார்த்தில் ஐ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பியை தான் சென்டர் பாயிண்டாக எடுத்துக்கணும். இது வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா ஸோ பி இப்படி இருக்குது. அப்போ நம்ம தான் பி அப்படின்னு நம்ம வந்து அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம தான் அந்த ஆப்ஜெக்ட். நம்மளோட ரைட் சைடு வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? நம்ம வெஸ்ட் பார்க்க திரும்பி இருந்தோம்னா நம்மளோட ரைட் சைடு எந்த சைடில் வரும் அப்படின்னு இந்த ஆப்ஜெக்டை நம்மளா வச்சு அசைன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரைட் சைடு தான் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிக்கு நார்த் சைடில் நம்ம என்ன போடணும்? ஐ போடணும். ஸோ ஐ போட்டிருக்கோம். ஓகே, எஃப்ஓட சவுத்தில் எஃப் இஸ் சவுத் ஆஃப் டி அப்படின்னு இருக்காங்க. அப்போ டியோட சவுத் சைடில் எஃப் இருக்கணும். ஸோ டி தான் ஆப்ஜெக்ட். டியோட சவுத் சைடுங்கும் போது லெஃப்ட். ஓகே, ஸோ டிக்கு லெஃப்டில் எஃப் வர்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஜே இஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. ஏக்கும் டிக்கும் இன் பிட்வீனா ஜே வருது. ஜி இஸ் இன் இ அண்ட் எஃப்.
G வந்து E and Fக்கு in between வருது. There are two persons between H and C. Hக்கும் Cக்கும் in between 2 persons இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். நான் வந்து டயக்ராம் வந்து வரைஞ்சிட்டு என் டயக்ராமில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி டயக்ராம் ஒரு பாயிண்ட்டாக வச்சு பாயிண்ட்டை நோட் பண்ணி நீங்கள் வரைங்க. உங்களோட டயக்ராமில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த டயக்ராமை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேஸ்லையுமே ஹைச்லையும் சிலையும் கரெக்டானது உங்களுக்கு கொடுக்கல. ஹைச் இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் ஜேன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஜேயோட ரைட் சைடுங்கும் போது இந்த பிளேஸ்லையும் நம்ம ஹைச்சை பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டு பிளேஸ்ல எந்த பிளேஸ்லனாலும் நீங்க வந்து ஹைச்சை வந்து பிளேஸ் பண்ணலாம். சிக்கு பார்த்தீங்கன்னா there are 2 person between H and C தான் கொடுத்துருக்காங்க. சிக்கு வேற எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல. ஸோ நீங்க சி எங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன் இங்க ரைட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் 4th பிளேஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஒப்பீனியன் வருது. சியும் ஹைச்சையும் நீங்கள் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு எந்த கண்டிஷனுமே வராது. அதனால தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் 4th பிளேஸ்லையும் ஹைச் ஆர் சி, இங்கே சி ஆர் ஹைச் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ கொஸ்டின் பார்க்குறோம். Who is sitting at the 7th place counting from left அப்படின்னு போட்டுருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து 7th place கவுண்ட் பண்றோம். ஸோ 1 2 3 4 5 6 7. நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்? ஏற்கனவே ஹைச் ஆர் சி அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹச் இருக்கு, சி இருக்கு, எய்தர் ஹச் ஆர் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எய்தர் ஹச் ஆர் சி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்றோம். ஒருவேளை இங்க ஆப்ஷன்ல ஏபிசியில ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ABCD அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷன். அப்ப நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்? சியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டுல எது இருந்தாலும் செலக்ட் பண்ணலாம். இங்க ஹைச்சும் சியும் இருக்கிறதுனால நம்ம எய்தர் ஹைச் ஆர் சியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சி ஆர் ஹச்சை வந்து ஆன்சரா செலக்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா who among the following is definitely sitting at one of the end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எண்டில் யாரு டெஃபினட்டா இந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா இந்த இடத்துல சியா ஹச்சா அப்படின்னு நம்ம ரைட் சைடில் சொல்ல முடியாது. ஆனால் லெஃப்ட் சைடில் இ தான் டெஃபினட்டா இருக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது who are the immediate neighbor of I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐயோட இமீடியட் நெய்பர் வந்து ஒன்று பி இருக்கணும், அப்படி இல்லைன்னா சி ஆர் ஹச். இதில் எது அப்படிங்கிறது நம்மளால நமக்கு கன்ஃபியூஷன் தான். இங்கே பி வருமா இல்லை சி வருமா ஹச் வருமா அப்படிங்கிறது தெரியாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று பிசியா இருக்கலாம், இல்லை பிஹெச்ஆ இருக்கலாம், ஏஹெச்ஆ இருக்கலாம். சி கேனாட் பி டிட்டர்மைன் கொடுத்துருக்காங்க. கேனாட் பி டிட்டர்மைன் தான். பிசியாவும் இருக்கலாம், பிஹெச்ஆவும் இருக்கலாம், எதனால இருக்கலாம். அதனால நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாதனால நம்ம ஆப்ஷன் டியை வந்து ஆன்சரா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? 1 2 செகண்ட் லெஃப்ட்ல இருக்கிறது ஜி. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்தது if G and A are interchange their position then who become the intermediate neighbor of E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜியும் ஏயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். EAFDJG அப்படின்னு இருக்கா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா who become the இமீடியட் நெய்பர் ஆஃப் இ. ஈயோட இமீடியட் நெய்பரா யார் இருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இமீடியட் நெய்பரா இருக்கிறது யாரு? ஜி. ஜியோட பொசிஷனை தான் நம்ம ஏயா மாத்திருக்கோம். அப்ப இமீடியட் நெய்பரா யார் வருவா? ஏ தான் வருவாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஒன்லி ஏ. இந்த கொஸ்டின் நம்பர் 23க்கும் 24க்கும் காமன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா a group of singer facing the audience are standing in a line on the stage as follows அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறோம் D is not right of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா என்னது? சியோட லெஃப்ட்ல டி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கு லெஃப்ட் சைடில் நம்ம டி போட்டிருக்கோம். நான் வந்து நார்த் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரியும் ஆடியன்ஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ சிக்கு லெஃப்ட்டுங்கிறது இந்த சைடு, ரைட்டுங்கிறது இந்த சைடு. சியோட லெஃப்ட் சைடில் டி போட்டிருக்கோம். எஃப் இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்னன்னா எஃப்ஜின்னு இருக்கக்கூடாது, ஜிஎஃப்னு வரக்கூடாது. ஓகேவா? அப்போ அதாவது என்னது? இமீடியட்டா உங்களுக்கு வந்து என்ன வரக்கூடாது? எஃப் வரக்கூடாது. அப்போ இங்க வந்து எஃப் இந்த பிளேஸ்ல வரக்கூடாது. ஓகேவா? அடுத்தது பி இஸ் நாட் லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னா எஃப்க்கு ரைட்ல பி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ஓட ரைட்ல தான் வந்து என்னது இருக்கணும்? பி இருக்கணும்.
அடுத்தது F is not left of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட ரைட்டில் இ இருக்கணும். ஸோ ஏக்கு ரைட் சைடில் தான் இ இருக்கணும். ஸோ இ வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். C and B have one person between E and F. EFல ஏதோ ஒரு பர்சன் வந்து சிபிக்கு இன்பிட்வீனாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இஎஃப்க்கும் இஎஃப்ல உள்ள ஒரு பர்சன் சிபிக்கு இன்பிட்வீனாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஓகேவா. ஸோ ஒரு பர்சன் போட்டுச்சு. There are two person H and C. Hக்கும் Cக்கும் in between two persons இருக்கிற மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிளேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கண்டிஷனும் இதுக்கு கரெக்டாக வருது. ஓகேவா. இப்போ கொஸ்டின் பார்க்குறோம். Who is the second extreme left அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னா உங்களுக்கு யாரு, இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. புக்கில் வந்து ஹூ இஸ் ஆன் த செகண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்னு கேட்டிருப்பாங்க. செகண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்து யாருன்னா உங்களுக்கு இ தான். ஆனால் புக் ஆன்சர் வந்து எஃப்னு கொடுத்துருப்பாங்க. புக் ஆன்சர் வந்து ராங்க. செகண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் வந்து டி இருக்காங்க. செகண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்கிற பர்சன் வந்து இ. ஏன்னா உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் வந்து எஃப் இஸ் நாட் ஸ்டாண்டிங் பிசைட் ஜி அப்படின்னா ஜியும் இயும் இமீடியட் பர்சனா, இமீடியட் லெஃப்டோ ரைட்டோ இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பிளேஸில் இ பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். நம்மளோட புக்கில் ஹூ இஸ் ஆன் த செகண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்டுன்னு கேட்டிருப்பாங்க. ரைட்டில் இருக்கிறது வந்து இ. புக் ஆன்சர் ராங், எஃப்னு கொடுத்துருப்பாங்க. அது ராங் ஆன்சர். If we start counting from the left on which the number is B, அதாவது B வந்து லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு இருக்காங்க. எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு உங்களுக்கு 1 2 3 4 5 ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு. அது உங்களுக்கு ஆப்ஷன் டியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா கைஸ். இந்த இது கரெக்டா நம்ம வரைஞ்சா மட்டும்தான் நமக்கு இதுல கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் வச்சு டயக்ராம் வரைஞ்சா மட்டும்தான் நமக்கு ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஓகேவா. நம்பர் 25 to 27 நம்ம பார்க்கலாம். இதுக்கு காமன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 பர்சன்ஸை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் 2 ரோவில். அவங்க வந்து 4 பேர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 4 பேர் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 persons P to W sitting in front of one another in 2 rows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P to W 8 members. அவங்க 2 பேரும் in front of one another in 2 rows, 2 ரோஸ்ல வந்து இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்றோம். ஈச் ரோ ஹேஸ் 4 person. ஸோ இங்கே 4 பேர் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4 பேர் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம போடணும். P is between U and V and facing north அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Pக்கு இன்பிட்வீன், P வந்து இன்பிட்வீனா இருக்கு. எதுக்கு இன்பிட்வீனா இருக்கு, யூக்கும் வீக்கும் இன்பிட்வீனா இருக்கு. அவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம கீழே தான் வந்து என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ணணும். ஸோ கீழே போட்டாச்சு. அது Q who is to immediate left of M is facing W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபேஸிங் டபிள்யூனா கீழே உள்ள ரோல இன்னொரு இருக்கிற ஒரு பர்சன் வந்து யாரு, டபிள்யூ தான். அப்போ மேலே அது டபிள்யூக்கு நேராக நம்ம கியூவை போடணும். கியூவோட இமீடியட் பர்சனை நம்ம எம்மை பிளேஸ் பண்ணுறோம். கண்டிஷனும் செக் பண்ணிக்கோங்க. எம் வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்மோட லெஃப்ட்ல தான் வந்து என்னது இருக்கு, கியூ இருக்கு. சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறனால இதுதான் அவங்களுக்கு லெஃப்ட், இதுதான் அவங்களோட ரைட்டு. இவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறனால இவங்களோட லெஃப்ட் ரைட் வந்து இந்த சைடு, இது வந்து என்னது லெஃப்ட். ஓகே. ஸோ இது சவுத்துங்கிறனால லெஃப்ட் ரைட்டு மாறி இருக்கும். இது வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட இதுதான் ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, கியூ ஹூ இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எம். எம்முக்கு இமீடியட் லெஃப்டா கியூ இருக்கணும். ஸோ எம்மோட இமீடியட் லெஃப்டா கியூ இருக்கு. அண்ட் இஸ் ஃபேஸிங் டபிள்யூ. கியூ வந்து டபிள்யூவை ஃபேஸ் பண்ற மாதிரியும் நம்ம போட்டுட்டோம். அடுத்து ஆர் இஸ் பிட்வீன் டி அண்ட் எம். டீக்கும் எம் ஏற்கனவே பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ டீக்கு இன் பிட்வீன் தான் நம்ம ஆர் பிளேஸ் பண்றோம். ஓகேவா கைஸ். W is to the immediate right of V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வியோட ரைட்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கணும், W இருக்கணும். ஸோ வியோட ரைட்ல இமீடியட் ரைட்ல தான் உங்களுக்கு யார் இருக்கா, W இருக்கு. ஸோ நம்ம வந்து டபிள்யூவை பிளேஸ் பண்றோம். ஓகேவா. எல்லா கண்டிஷனுமே கரெக்டா இருக்கு. 8 persons இருக்காங்க, 4 பேர் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதரா இருக்காங்க. ஒவ்வொரு ரோலையும் 4 members பிளேஸ் பண்றோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதராவும் இருக்காங்க. P is between U and V facing north. ஸோ Pக்கு இன் பிட்வீனா, P வந்து இன் பிட்வீனா இருக்கு. எதுக்கு, யூக்கும் அதை நார்த்தை ஃபேஸ் பண்ணிருக்கிறனால நம்ம கீழே உள்ள ரோல பிளேஸ் பண்றோம். Q who is the immediate left of M and is facing W ன்னு போடுது. Q வந்து M ஃபேஸ் பண்ணிருக்கணும். இமீடியட் லெஃப்ட் ஆஃப் M, எம்மோட இமீடியட் லெஃப்டா Q இருக்குது. ஓகே. R is between T and M. T and Mக்கு R வந்து இன் பிட்வீனா இருக்கு. W வந்து வியோட இமீடியட் ரைட்டாவும் இருக்கு. ஸோ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இப்போ கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். ஹூ இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆருக்கு இன்ஃப்ரண்டாக இருக்கிறது யாரு? பி. ஸோ அது ஆப்ஷன் டியாக கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் த இமீடியட் ரைட் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட இமீடியட் ரைட்டில் இருக்கிறது யாரு? டி. அது உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை, அதனால நம்ம நன் ஆஃப் தீஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் ஆன்சர் வந்து என்னது? டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் Suppose the person are sitting in front of each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேர் பார்க்கணும். ஸோ UT இல்லை, PR இருக்கா இல்லை, MV இருக்குது ஆப்ஷன் ஏயா, QW இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து MV. அது உங்களுக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சா மட்டும்தான் நமக்கு இந்த 3 ஆன்சருமே கரெக்டாக வரும். இப்போ 28th கொஸ்டின் பார்க்கலாம். 4 girls A, B, C, D are sitting around a circle facing the center. B and C in front of each other. Which of the following is definitely true அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சர்க்கிள் போடுறோம், சர்க்கிள் டேபிளில் இருக்காங்க. என்னது? சிட்டிங் ஈச் அதர், மொத்தமே 4 பர்சன் தான். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர்னு கொடுத்துருக்கனால நம்ம இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க, ஃபேஸிங் அ சென்டர், எல்லாருமே சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி இருக்கு. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பியும் சியும் போட்டுக்கிறோம். பியும் சியும் இன் ஃப்ரண்ட்னா ஏயும் பியும் என்ன செஞ்சுருப்பாங்க? இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர் தான் இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிசி இங்கே போட்டாலும் ஏடியை நீங்கள் இங்கே போட்டாலும் அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஆப்ஷன் பார்க்குறோம், ஏ அண்ட் டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் டி தான் உங்களுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர். ஓகே, ஆனால் ஏ அண்ட் டி போடுறதுக்கு பதிலாக பின்னு போடுறீங்க. ஸோ ஏ அண்ட் டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர். ஏ இஸ் நாட் பிட்வீன் பி அண்ட் சி. ஏக்கும் பிக்கும் இன் பிட்வீனாக தான் உங்களுக்கு என்ன போடணும்? ஏ போடணும். மொத்தமே 4 பேர் தான். ஸோ அப்போ இது வந்து கண்டிஷன் தப்பு. ஸோ பி இஸ் லெஃப்ட் ஆஃப் சி. சியோட லெஃப்டில் டி போட்டிருக்காங்க. சியோட லெஃப்டில் தான் டி வருது, ஆனால் இந்த கண்டிஷனும் தப்பு. ஏ இஸ் லெஃப்ட் ஆஃப் சி. சியோட லெஃப்டில் ஏ இருக்கணும். ஸோ சி இங்கே இருக்காங்க, அதோட ரைட்டில் ஏ வர மாதிரி நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இதே டயக்ராமை நான் சிபி அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. சிபிஏடி அப்படின்னு போட்டேன்னா கண்டிஷன் நமக்கு வந்து ஏடி, இது வந்து சிபி. இந்த பிசியை நான் இப்படி மாற்றி போடுறேன். மாற்றி போட்டோன்னா சியோட லெஃப்டில் வந்து உங்களுக்கு ஏ வந்துடும், அப்படி தானே? ஸோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவும் சர்க்கிளில் 4 பேர் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அவங்க 4 பேரும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர் பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணோன்னா ஏடிசிபி இப்படி போட்டாலும் எல்லா கண்டிஷனுமே கரெக்டாக இருக்கும். ஃபேஸிங் சென்டர், பி அண்ட் டி ஃபேஸிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பியும் சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர், அவ்வளோதான். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதில் சியோட லெஃப்டில் ஏ வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணோன்னா டியோட லெஃப்டில் வந்து சி வர்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். டிக்கு லெஃப்டில் சி வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஃபேஸ் பண்ணிக்கும் போது டியோட லெஃப்டில் சி வருது. ஸோ ரெண்டு டயக்ராமுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இது வந்து கரெக்டாக இருக்குது. ஏயும் டியும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதராக இருக்கிறதுக்கு சான்சஸ் தான் 2 டயக்ராம்லேயுமே இருக்குது. அதனால இதுதான் கரெக்ட். ஓகே, நம்ம டயக்ராமை மாற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு ராங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இப்படி போடும்போது சியோட ரைட்டில் டி வருது, ஆனால் இப்படி போடும்போது சிக்கு லெஃப்டில் டி வருது. ஸோ ரெண்டுமே எய்தர் ஆப்ஷனாக தான் இருக்குது. அதனால இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஏ இஸ் லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்னு சியோட இதில் ரைட்டில் வர்ற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா சியோட லெஃப்டில் வந்து ஏ வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் எய்தர் ஆப்ஷனாக தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் பர்ஃபெக்டாக கரெக்ட். ஓகே, இப்போ இது வந்து அடிஷ்னல் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். 4 men A, B, C, D and 4 women W, X, Y, Z are sitting around a table facing each other அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்க்குறோம், no 2 men and women are sitting each other. அதாவது மென்னும் ரெண்டு மென்னும் உட்காரக்கூடாது, 2 உமனும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போது ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு மென்னுக்கு அடுத்து ஒரு உமன், ஒரு மென் உமன், அப்படியே ஆல்டர்னேட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி வந்து மென்னு, WXYZ வந்து உமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், W இஸ் த ரைட் ஆஃப் பி. பியோட ரைட் சைடில் W இருக்கணும். ஸோ பிக்கு ரைட் சைடில் W நம்ம பிளேஸ் பண்ணுறோம். Y is facing X and
டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏயோட லெஃப்டில் ஒய் இருக்கணும். ஸோ ஏயோட லெஃப்டில் ஒய் இருக்கணும். ஒய் இஸ் ஃபேஸிங் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்க்கு நேராக நம்ம யாரை போட்டுக்கலாம், எக்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். சி இஸ் த ரைட் ஆஃப் இசட். இசட்டோட ரைட்டில் சி இருக்கணும். ஸோ இசட்டோட ரைட்டில் தான் சி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் பிளேசஸில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறோம் ஹூ ஆர் த பர்சன்ஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் டு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி, ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஏயும் பியும் அல்டர்னேட், அதாவது மேலும் ஃபீமேலும் அல்டர்னேட்டிவாக இருக்கணுங்கிறத கண்டுபிடிச்சோம். ரெண்டாவதுல வந்து பியோட ரைட்டில் டபிள்யூ இருக்கணும்னு. ஸோ பியும் டபிள்யூவும் ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ணோம். ரெண்டாவது ஒய் இஸ் ஃபேஸிங் எக்ஸ் அண்ட் டு த லெஃப்ட், ஏ பிளேஸ் பண்ணோம். ஏயோட லெஃப்டில் ஒய் இருக்கணும், அப்புறம் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. சி இஸ் டு த ரைட் ஆஃப் ஜெட்னு. ஸோ ஜெட்டையும் சியும் நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு பர்சன் டி, அதை இந்த பிளேஸில் தான் பிளேஸ் பண்ணி ஆகணும். அப்போ கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இதில் தான் மென் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் கண்டிஷன் கரெக்டு. இப்போ ஹூ ஆர் த பர்சன் சிட்டிங் அட்ஜசன்ட் டு டின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ டிக்கு அட்ஜசண்டாக யாரெல்லாம் இருக்கா, ரெண்டுமே உமன் தான், டபிள்யூவும் ஒய்யும். ஸோ டபிள்யூவும் ஒய்யும் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஏ. இதுலேயே நான் உங்களுக்கு இல்லை வந்து மென்னா ஃபீமேலா மெயிலா அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். ஓகேவா கைஸ், இப்போ நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே 29 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 29 கொஸ்டினுமே ரோல உட்கார்ற மாதிரி இருக்குது, ரோல பிளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, இல்லை சர்க்குலர் மோஷனில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது போக உங்களுக்கு பாலிகன்ல டேபிள், ரெக்டாங்கிள் டேபிள், ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா, இல்லை என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை அடிஷ்னல் செட் கொஸ்டின் வேற ஏதாவது வெப்சைட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டை போட்டுவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.